ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ மூஸ். இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். 3 பொருட்கள் போதும் இது பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இதை பீட் பண்ண போகிறேன். ஸோ அதோட பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் நான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் பீட் பண்ண போகிறீங்களோ, அது கிளாஸ் பவுலாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், அதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 473 ml, அதாவது 16 ounce விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கப் வந்தது. ஸோ 2 கப் அளவுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா போக நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ லிக்விடாக ஊற்றுறோம். இப்போ நல்லா அது ஃப்ளஃபியாக ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளோட விப்டு க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே ஓவராக நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி லிக்விடாக திருப்பியும் பழைய இதுக்கே மாறிடும். ஸோ இதுதான் கரெக்டானது. நம்ம இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே விழாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் ஆல்ஃபோன்ஸா மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 850 grams, அதாவது 30 ounce டின் எடுத்திருக்கேன். இதை நான் கப்பில் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 cups வந்தது. நீங்கள் சப்போஸ் இந்த மேங்கோ பல்ப் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோவில் உள்ள பல்ப்பையே நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 3 cups ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு க்ரீமும் ரெடி ஆயிருச்சு, பல்ப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த க்ரீமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பேச்சுலாவாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த விப்டு க்ரீம் மேங்கோ பல்ப்போட ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா க்ரீமையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பீட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விப்டு க்ரீமாகவே நம்மளுக்கு கடையிலலாம் இப்போ கிடைக்கிது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், கூல் விப் அப்படின்னு இருக்கும் ஒரிஜினல். இது வால்மார்ட்டில் நான் வாங்கினேன். இது க்ரீமாகவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா க்ரீமையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது 14 ounce டின். இந்த ஒரு டின் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில், நீங்கள் ஸ்வீட்டு கம்மியாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நான் இப்போ 1 கப் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆல்ஃபோன்ஸா பல்ப்பில் ரொம்ப ஸ்வீட் இருக்காது, அதனால் நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மாம்பழத்தையே அப்படியே அந்த மாம்பழோட பல்ப்பையே நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்வீட்டை. ஏன்னா ஸ்வீட் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜெலட்டின் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் 1 டேபிள் ஸ்பூன் வரும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஜெலட்டின் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைட்டாக ஒரு ஹாட் வாட்டர், ரொம்ப கொதிக்கிற வெந்நி கிடையாது, கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் வெந்நியை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அது 15 minutesல நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி அது டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மேங்கோ மூஸில் சேர்த்துக்கலாம். இப்போது 15 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஜெலட்டின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்னா, அதில் சில நேரம் சின்ன சின்னதாக சரியாக தண்ணியோட மிக்ஸ் ஆகலைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மேங்கோ மூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதை பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது நல்லா அந்த ஜெலட்டின் போட்டதுனால அது நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பீஸாக போடணுன்னா அதை அப்படியே போட்டிங்கன்னா அழகாக அப்படி தனியாக எடுத்துடலாம். அந்தளவுக்கு அழகாக வரும். இது நீங்கள் இந்த கிளாஸ் பவுல்லையும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கப்பில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நம்மளோட மேங்கோவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேங்கோ பீசஸ் நான் போட்டிருக்கேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.